பள்ளி காலத்தில் தொடங்கிய உன் பிபி பயணம் முடிக்க மனமில்லாமல் முடியும் நேரம் இது. பல போராட்டங்களில் கல்லூரி வாழ்க்கையை தொடங்கினாய். போராட்டத்தை வெல்ல வேலை வாய்ப்பினை தேடினாய். பிபி அகாடமியில் முயற்சி செய்தாய். தன் மாணவி என்று பிபி அகாடமி கொடுத்த வாய்ப்பினை பெற்றாய். சிறு சிறு வேலைகளிலும் உன் திறமைகளை காட்டினாய். நேரம் பார்க்காமல் கடினமாக உழைத்தாய். கடின உழைப்பால் இன்சார்ஜ் என்ற பதவி பெற்றாய். கிடைத்த வாய்ப்பினை அழகாய் பயன்படுத்தினாய். இத்தகு சிறப்பாக பணியாற்றிய சுப்ரஜா பார்வதிக்கு அனுபவ சான்றிதழ் வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இச்சான்றிதழை வழங்க அனைவரையும் வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் பிபி அகாடமியின் MD தமிழ் சாரை அழைக்கிறோம். Myself Supraja. So I share my experience. ஸோ நான் ஃபஸ்ட்டு எப்படி உள்ளே வந்தேன்னு சொல்லிடுறேன், ஷார்ட்டாக முடிச்சிடுவேன். ஃபஸ்ட் நான் எப்படி உள்ளே வந்தேன் அப்படின்னா, எக்ஸாக்ட்லி 12th ஸ்டாண்டர்ட், ஐ திங்க் 12th ஸ்டாண்டர்ட் 12th தான் ஃபஸ்ட்டு உள்ளே வந்தேன். உள்ளே வந்தப்போ சார் தான் எனக்கு கெமிஸ்ட்ரி ஹேண்டில் பண்ணாங்க, அப்புறம் மேம் மேக்ஸ் ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ அப்படியே மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த ஜேர்னியுமே நான் கடைசி வரைக்கும் முடிக்கல, அதிலே ஸ்டாப் ஆகிட்டேன். ஸோ ஃபினான்ஷியல் இஷ்யூவால். ஸோ அதுக்கப்புறம் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் இயர் ஐ திங்க் ஸ்டார்டிங்கில் பயங்கரமாக ஒரு டைமில் ஸ்டடீஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன், ஃபினான்ஷியலாக கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ அந்த டைம் வந்து நான் சார்கிட்ட ஒர்க்குன்ற மாதிரி கேட்டிருந்தேன். ஸோ சார் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்போது ஓகே இப்போ தான் கொஞ்சம் மெச்சூர்டே இல்லை, எப்படி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுருந்தாங்க. சரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பார்க்கலாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு நான் இப்போ தான் ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஒரு இதுக்குள்ளே வரேன். ஸோ அப்படி வரும்போது சேலரின்னு ஒன்று கையில் வாங்கினேன்னா அதுக்கு ஒர்த்தாக நான் எதாவது பண்ணணும் அப்படின்றதான் ஃபஸ்ட்டு என் மைண்ட் செட் அப்படி தான் இருந்துச்சு. நான் காசுன்னு ஒன்று வாங்கினேன்னா அதுக்கு எதாவது நான் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் என் மைண்ட் செட் பண்ணி தான் உள்ளே வந்தேன். ஸோ வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய வந்துகிட்டே இருந்துச்சு. வீட்லேயும் சரி, ஒர்க் பண்ணுற டைம்லேயும் நிறைய ஒர்க் ப்ரெஷர்ஸ் அப்படிலாம் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி மூவ் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். அந்த கொண்டு போகிற விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ நம்ம புதுசாக உள்ள ஒரு ஒர்க் பண்ண வரோன்னா 2 பேர் இருக்குது, ஒன்று தப்பு பண்ணுவோம் இல்லைனா கரெக்டாக பண்ணுவோம். தப்பு பண்ணும்போது மோட்டிவேட் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க, கரெக்டாக பண்ணும்போது என்கரேஜ் பண்ணாங்க. இப்போ முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய கிஃப்ட்ஸ்லாம் நான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி இவ்வளோ சக்ஸஸ்க்கு காரணமே சார் நீங்களும் மேம் நீங்கள் நிறைய மோட்டிவேட் பண்ணீங்க என்ன. ஸோ ஆக்சுவலாக உங்களோட ஸ்டோரிஸாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸாக இருக்கட்டும், ஸோ அதெல்லாமே நான் ஒரு ஸ்டெப்பாக எடுத்து தான் என் லைஃப்பில் ஒன்று அச்சீவ் பண்ணிட்டே வந்தேன். என் டார்கெட்டையும் நான் அப்படி தான் அதனால தான் ஃபிக்ஸ் பண்ணேன். ஸோ என்ன நான் தப்பு பண்ணும்போது என்னை மோட்டிவேட் பண்ணி கொண்டு போனாங்க, நான் கரெக்டாக பண்ணும்போது என்கரேஜ் பண்ணாங்க. அந்த விதத்துலேயே நான் அதையும் ஒரு படிக்கட்டாக இருந்துட்டு என்னோட டார்கெட்டை நான் அச்சீவ் பண்ணேன். ஸோ அது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸை நான் ஃபேஸ் பண்ணேன். அது எல்லாமே மேம் கூட இருந்து ஹேண்டில் இப்படி தான் பண்ணணும், இதெல்லாம் இப்படி தான் பண்ணணும், இவங்ககிட்ட இப்படி தான் பேசணும், அது எல்லாமே எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அது எல்லாமே நான் இங்கே தான் கற்றுக்கிட்டேன். ஸோ எப்படி ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறது, எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, அப்புறம் எப்படி மோட்டிவேட்டாக இருக்கிறது. பயங்கரமாக நான் அழுமுஞ்சி எல்லாத்துக்குமே எல்லாம் ஒரு சின்ன விஷயம்னாலும் அழுதுருவேன் பயங்கரமாக. ஸோ அப்படிலாம் அழக்கூடாது, லைஃப்னா இப்படி தான் இருக்கும், இப்படி தான் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க தான். ஸோ இதெல்லாம் தாண்டி எனக்கு பிபி தான் நான் ஆக்சுவலாக சார் நீங்களும் இருக்கட்டும், மேம் நீங்களும் இருக்கட்டும், நான் ஒர்க் பண்ணும்போது எல்லோரும் சரௌண்டிங்கில் இருக்கீங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் பிபின்றது என்ன ஒரு பாசிட்டிவ் என்விரான்மெண்ட் மாதிரி. ஆக்சுவலாக நான் வீட்டில் இருந்ததை விட இங்கே நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணது அதிகம். ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பேன், ஏதாவது ஒரு இதில் டிப்ரெஷனில் இருப்பேன், குடுகுடுன்னு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி வந்து இங்கே உட்காந்துட்டு ஏதாவது ஒர்க் பண்ணுவேன், ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிரும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது சார் நீங்கள் தான். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லணும் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக இந்த 3 years நான் எக்ஸ்பீரியன்ஸை 10 minutes சொல்லணும்னா தட் இஸ் நாட் பாசிபிள். இருந்தாலும் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். அதுவுமே இப்போ அதுவுமே நீங்கள் சொல்லியிருக்கீங்க டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும், இந்த டைமில் நீங்கள் இது முடிச்சாகணும்னா அதை முடிச்சு தான் ஆகணும். ஸோ போதும், இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். Darling Joe.
Oh my god! What? Oh my god! So good, so nice. ஒரு வேர்ட்ல டிஸ்கிரைப் ஒரு வேர்ட்ல டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க.